Morning students, welcome to the science class. Today started on lesson 1 measurement. So measurement அப்படினு பார்த்தீங்கன்னா அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். Measurement is the basic of all important scientific study. It play an important role in our daily life also. While finding your height, buying milk for your family, the timing the race completed by your friends and so on. You need to make measurement. The measurement answer questions like how long, how heavy and how fast. So measurement is about assigning a number to a characteristic of an object or event which can be compared with other object or event. It is defined as the determinations of the size or magnitude of a quantity. ஸோ இப்போ இதில் என்ன இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் என்னது அளவீடு அடிப்படை அளவாகும் அப்படிங்கிறாங்க. The measurement is the basic of all important scientific study. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு அதனுடைய டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, அளவீடு என்பது ஒரு பொருளின் பண்பையோ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளின் பண்பு அல்லது நிகழ்வுடன் ஒப்பிட்டு அப்பொருளுக்கு அல்லது நிகழ்வுக்கு ஒரு எண் மதிப்பை வழங்குவதாகும். அதான் சொல்கிறாங்க. The measurement is about assigning a number to a characteristics of an object or event which can be compared with other objects or event. So the determination of the size or magnitude of a quantity. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் அளவு அல்லது எண் மதிப்பை தீர்மானிப்பது அளவீடு என்று வரையறுக்கப்படுது. In this lesson you will learn about unit of measurement and the characteristics of measuring instrument. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஸோ இயற்பியல் அளவுகள் மற்றும் அலகு. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு. அதாவது இந்த இயற்பியல் அளவு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அளவிடக்கூடிய அளவுகளே இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. The physical quantity is a quantity that can be measured. The physical quantity can be classified into two types. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ இதை ரெண்டு டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவு மற்றும் வழி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. The quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த அளவீட்டினாலும் அளவிட முடியாத அளவு என்னென்னு சொல்கிறாங்க அடிப்படை அளவு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ நோட் பண்ணிங்க, the quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர். தென் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. ஸோ வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவு என்னென்னு சொல்கிறாங்க வழி அளவுகள். அதுதான் derived quantities அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏரியா, வால்யூம் அண்ட் டென்சிட்டிஸ். ஸோ இதை நோட் பண்ணி அது 2 மார்க் கொஷின்ஸ். தென் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the physical quantities have a numerical value and a units of measurement. Say 3 kilogram. Suppose you are buying 3 kilograms of vegetables in a shop. Here 3 is a numerical, numerical அப்படின்னு சொல்லுவாங்க number values, and kilogram is the unit. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எண் மதிப்பு மற்றும் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ the next one பார்த்து அப்படின்னா யூனிட்ஸ் அலகு. A unit is a standard quantity with which the unknown quantities are compared. It is defined as a specific magnitude of a physical quantities that has been adopted by law or convention. For example, feet is the unit for measuring length.
That means 10 feet is equal to 10 times the definite predetermining length called feet. ஸோ இந்த அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய ஒரு தரமான அளவு ஆகும். அதாவது விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவு அலகு என்று வரையறுக்கப்படுகிறது. தட்ஸ் யூனிட்ஸ். இட் இஸ் கால்ட் as யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா, the earlier different unit systems were used by people from different country. Some of the unit systems followed earlier are given below in the tabular column. ஸோ இந்த வெவ்வேறு அளவு முறை வந்து வெவ்வேறு நாட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சம் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள் காலம் கொடுத்துருங்க பாருங்கள். த யூனிட் சிஸ்டம் ஆஃப் இயர்லியர் டைம்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். ஸோ இந்த சிஜிஎஸ் அப்படிங்க பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். எஃபிஎஸ் அப்படிங்கிறது ஃபுட் பவுண்ட் செகண்ட். அண்ட் எம்கேஎஸ் அப்படிங்கிறது மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஸோ the food அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the singular form of feet. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் காலம் நோட் பண்ணிங்க, 1 மார்க் கொஷின்ஸில் எழுதலாம். பட் at the end of the Second World War there was a necessity to use the worldwide system of measurement, hence SI, International System of Units. ஸோ இதை நோட் பண்ணிங்க. the expansions of SI அப்படிங்கிறது International System of Unit. System of Units was developed and recommended by the General Conference of Weight and Measure at Paris in 1960 for international usage. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. தென் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் த moderate and improved form of the previous system of units. It is accepted in almost all the countries. It is based on the certain set of fundamental units from which derived units are obtained by proper the combinations. There are 7 fundamental units in the SI system of units. So underline இங்கே 1 mark questions. 7 fundamental, அதாவது 7 அடிப்படை அலகு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்த்தேன் அப்படின்னா இந்த டேபிள் காலத்தில் இருக்குது பாருங்கள். The fundamental quantities, unit and symbol. Then அது மேலே பாருங்கள், the units used to measure the fundamental quantities are called fundamental units, and the unit which are used to measure the derived quantities are called derived quantities. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்படை அளவுகளை அளவிட பயன்படும் அலகு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை அலகுனும், அந்த வழி அளவுகளை அளவிட பயன்படக்கூடிய அலகுகளை வந்து வழி அலகுகள் என்றும் சொல்கிறாங்க. த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டெரைவ்டு யூனிட்ஸ். ஸோ அதை ட்ராவலர் கலந்து பாருங்கள். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ். லென்த் அதனுடைய யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர், சிம்பிள் வந்து எம், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், லூமினன்ஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். With the help of these 7 fundamental units, the unit for other derived quantities are obtained and their units are given below in tabular column 1.3. ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெரைவ்டு யூனிட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய டேபிள் காலம் கொடுத்துருங்க பாருங்கள். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, வெலாசிட்டி, மூமெண்டம், ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர், எனர்ஜி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்திங்கன்னா லென்த்துண்டு பிரெத்து, ஏரியா ஹைட்டு, மாஸ் பை வால்யூம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, வெலாசிட்டி பை டைம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் பை லென்த்து. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டெரைவ்டு குவான்டிட்டிஸினுடைய சம் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் காலத்தை நோட் பண்ணிக்கிங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸினுடைய இதை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லென்த்து, நீளம். தென் லென்த் இஸ் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 points. The SI unit of length is meter.
Then 1 meter is the distance traveled by light through vacuum in 1 divided by 29 crore 97 lakh 92,458 seconds. ஸோ the longest distance, அதாவது லென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் என வரையறுக்கப்படுகிறது. இந்த நீளத்தினுடைய யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், மெஷர் பண்ணோம். ஸோ அதுக்காக சம் யூனிட்ஸ் இது கொண்டு வந்திருக்காங்க. இன் ஆர்டர் டு மெஷர் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், the distance of astronomical object, we use the following units. ஸோ அந்த மாதிரி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறதுக்காக சம் யூனிட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், செகண்ட் லைட் இயர், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்செக். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது வானியல் அலகு அப்படிம்பாங்க. ரெண்டாவது லைட் இயர் பார்த்தீங்கன்னா ஒளி ஆண்டு. தென் பார்செக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விண்ணியல் ஆரம் அப்படிம்பாங்க. ஸோ இது இண்டிவிஜுவலாக ஒன்று பார்த்தீங்கன்னா 1-2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் AU. It is the mean the distance of the center of the sun from the center of earth. ஸோ இந்த வானியல் அலகு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புவி மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையேயான இந்த சராசரி தொலைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ பாரு, 1 AU ஈக்குவல் டு 1.496 × 10^11 மீட்டர். ஸோ இதை நோட் பண்ணிங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ். டிஃபைன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். தென் ஸோ த செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லைட் இயர். It is the distance travelled by light in 1 year in vacuum and it's equal to 9.46 × 10^15 மீட்டர். இந்த ஒளியாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு தான் என்ன சொல்கிறாங்க, லைட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 9.46 × 10^15 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா parsec. A parsec is the unit of distance used to measure the astronomical object outside the solar system. So 1 parsec equal to 3.26 light year. ஸோ இந்த விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படக்கூடியது. ஸோ ஒரு விண்ணியல் ஆரம் ஈக்குவல் டு 3.26 ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தட் ஒன்ஸ் ஆல்சோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் யூனிட் பாருங்கள் இன் மீட்டரில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 10^3 மீட்டரில். தென் செகண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னா 1.496 × 10^11 மீட்டர். லைட் இயர் 9.46 × 10^15 மீட்டர். parsec 3.08 × 10^16 மீட்டர். ஓகேங்களா, அந்த டேப்பில் கல் நோட் பண்ணிக்க. இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூ யூ நோ பாருங்கள். த நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரி இஸ் அபவுட் 1.34 parsec from the sun. The most of the star visible to the unaided eye in the night sky are within 500 parsec distance from the sun. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்ட்ரி சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டு மெஷர் ஸ்மால் டிஸ்டன்ஸ் சச் as distance between 2 atoms in a molecule, size of nucleus and wavelength, we use submultiple of 10. These quantities are measured in the astrom unit. Then ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சம் டேபிள் ஸ்மால் யூனிட்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்மி. ஸோ ஃபெர்மியோட மீட்டரில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁴
15 மீட்டர். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்ட்ராங் A0ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா A0. ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 10⁻10 மீட்டர். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நேனோமீட்டர் NM அப்படிங்கிறது நேனோமீட்டர் 10⁻9 மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரான், ஸோ மைக்ரோமீட்டர் அப்படிம்பாங்க 10⁻6 மீட்டர். தென் அடுத்து மில்லி மீட்டர் 10⁻3 மீட்டர். சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 10⁻2 மீட்டர். ஸோ இந்த டேப்லெட் கலம் யூஸ் பண்ணி அதை ஸ்மாலர் யூனிட்ஸ் தட் இஸ் ஆல்சோ 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாஸ், நிறை. ஸோ மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்னிங் இன் எ பாடி. The SI unit of mass is kilogram. 1 kilogram is the mass of a particular international prototype cylinder made up of platinum iridium alloy kept at the International Bureau of Weight and Measurement at Sceaux, France. ஸோ இந்த நிறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும் அப்படிங்கிறாங்க. இந்த நிறையினுடைய எஸ்ஐ அளவு பார்த்திங்கன்னா கிலோகிராம். ஒரு கிலோகிராம்ங்கிறது இந்த பிரான்ஸ் நாட்டில் இந்த செவ்ராஸ் எனும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன் மாதிரி உருளையின் நிறை ஆகும். The units gram and milligrams are submultiple of 10 of the units of kg. Similarly, the quintal and metric ton are multiple of 10 of the units kg. Then, so 1 gram equal to 1/1000 into 1 kg equal to 0.001 kg. 1 milligram அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 divided by 0.0001 kg அப்படிங்கிறாங்க. தென் அடுத்து 1 குவிண்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 in 1 equal to 100 kg. 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறப்ப 1000 into 1 kg equal to 10 குவிண்டால் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிங்க, இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், அணு நிறை அலகு. So mass of proton, neutron and electron can be determined using atomic mass unit. அதான் என்ன சொல்லுது AMU அப்படிம்பாங்க. 1 AMU equal to 1/12 of the mass of C12 atom, அதாவது கார்பன் 12 atom அப்படிம்பாங்க. ஸோ புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அணுநிறை அலகால் அளவிடலாம். ஸோ அப்போ அணு நிறை அலகு அப்படிங்கிறது 1 AMU equal to C12 அணுவின் நிறையில் உள்ள 1/12 மடங்கு ஆகும். ஓகேங்களா? தென் அடுத்து மோர் டு நோன் பாருங்கள். த மாஸ் ஆஃப் 1 milliliter ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 கிராம். ஸோ 1 லிட்டர் அப்படிங்கிறப்போ 1 kg. ஓகேங்களா? ஸோ இது 1 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் காலம். ஸோ டைம் இஸ் எ measure of durations of even and the interval between them. The SI unit of time is second. 1 second is the time required for the light to propagated, so the distance metered through the vacuum. It is also defined as 1/86 400 part of a mean solar day. The larger unit for measuring time are day, month, year and millennium, etc. So 1 millennium equal to 3.16 in 10⁻9 second. So the gentlemen இங்கே 1 mark questions. 1 millennium equal to 3.16 in 10⁻9 second. Then so the next one is பார்த்தோம் அப்படின்னா temperature. So temperature is the measure of hotness or coldness of a body. SI unit of temperature is Kelvin. So அதனுடைய simple K. So 1 Kelvin is the fractions 1 divided by 273.16 of the thermodynamic temperature of the triple point of water. ஓகேங்களா? So the temperature at which the saturated water, vapor, pure water and melting ice are in the equilibrium.
ஸோ அதுதான் இந்த ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பியூர் வாட்டர். தென் 0 Kelvin. 0 Kelvin is commonly known as absolute zero. So underline பண்ணிங்க, 1 mark question. 0 Kelvin is common known as absolute zero. The other unit for measuring temperature are degree Celsius and Fahrenheit. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தை வந்து அளவிடுறதுக்கான வேறு அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ஸில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் யூனிட்ஸு. தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் வந்து லென்த்து, மாஸ், டைம் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.